இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. ஏன்னா மாணவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கு எல்லாத்துட்டுமே இருக்கு. அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி தான், படிப்புக்கு வந்து பணம் தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த வகையிலலாம் அவங்களுக்கு சேவிங்ஸ் கொடுக்கணுமோ, எந்த வகையிலலாம் அவங்களுக்கு வந்து மணியை சேவ் பண்ணி அவங்க எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதனால அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற அந்த குறை ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்றோம். அது எந்த மாதிரியான வகைகள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்றோம். அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சைட்ல இருந்து என்ஜிஓஸ் சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது பேங்கிங் செக்டர்ல எஜுகேஷன் லோன் நம்ம ஏதாவது ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் சிஸ்டமேட்டிக்கா எப்படி வாங்கி தரது, இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். காலேஜ்ல போய் சேர்த்து விடுறது அது வரைக்கும் நீங்க எல்லாமே பாத்துக்கிறீங்க இல்லையா? அவன் ஒன்ஸ் உள்ள போயிட்டானாவே அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓ நம்ம உள்ள வந்துட்டோம், இனிமே நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு பயத்தை போக்குறதுக்காக நீங்க பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? இயர்லி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் கொடுத்து படிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவங்களோட இயர்லி ஃபீஸ் டோட்டல் இயர் ஃபீஸ் நம்மளே பே பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வருஷம் அட்மிஷன் போடுறப்போ அப்ளிகேஷன் காஸ்ட்ல இருந்து அவன் முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் உண்டான எக்ஸாம் ஃபீஸ், புக்ஸ், நோட்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே நம்மளே வாங்கி கொடுத்துறோம். பட் உண்மையாலுமே அவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா ரொம்ப அவங்க போரா இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறப்போ அது யூஸாக இருக்கும். ஏன்னா நார்மலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்டவங்களுக்கும் சில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கும் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரெடி பண்ணி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வருஷம் 10 மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்மை நிலைமையில பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கவே முடியாது, அவனோட வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததா இப்போ உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து நிறைய வண்டி எல்லாம் கொடுத்திருந்தீங்க இல்லையா? சோ அதெல்லாம் எந்த அடிப்படையில சார்? அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட்டா இருந்தோம் அப்படின்னாவே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்த மாதிரி தான். அது ஒரு சர்வீஸ் தான் இல்லைங்களா? இப்போ எனக்கு ஒரு நீடு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபியூல் தீர்ந்து என்னோட 2 வீலர்ல நான் எங்கேயாவது ஓரமா நின்றுட்டேன். ஸோ எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியலா இல்லை. பட் ஆனா வந்து அவரை கூட்டிட்டு போய் என்ன பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து டிராப் பண்ணக்கூடிய அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சர்வீஸா எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மனால நல்ல நிலைமையில கை கால் இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சேவையா அமையுது. அந்த சேவையினால அவங்க மனசு சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷத்தினால் அவங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் அடைகிறாங்க. அந்த உற்சாகத்தின் மூலயமா சர்வீஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அவங்க மூலயமா நிறைய பப்ளிக் போய் சேருது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன் நார்மலான ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க பண்ணுறதுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிக்கு நம்ம உத்வேகம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பான்சராக அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில் அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அவங்கள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து ஃபுல் டைம் ஓடுற மாதிரி பேட்டரி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அது நார்மலாக ஒரு 3 ஹவர்ஸ் தான் அந்த ரன்னிங் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபோவ் 10 ஹவர்ஸ் ஓடக்கூடிய அந்த கண்டிஷன். அதாவது 10 ஹவர்ஸ் வந்து அவங்க ரன்னிங்லேயே இருக்கலாம்.